Hello friends, நான் ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா thinking patternsலாம் என்னென்ன இருக்கு and எது வந்து anxiety, depression or any kind of behaviors அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த திங்கிங் பேட்டர்ன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். அதில் பேசிக்கான ஒரு காமனாக இருக்கிற வந்து பேட்டர்ன்ஸ் என்னென்னா ஆல் ஆர் நத்திங், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங், அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸில் திங்க் பண்ணுவாங்க. ஒன்று நான் நல்லா படிக்கிறேன், இல்லை நான் நல்லா படிக்கலை, இல்லை நான் அழகாக இருக்கேன், அழகாக இல்லை. இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிம்பிள் வந்துடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று வந்து யாராவது நம்ம இதை ஃபீச்சர்ஸை பற்றி கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சரி நம்ம நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது டெஸ்ட் எழுதும் போது எக்ஸாம்லேயும் ப்ரொனன்சியேஷன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா சரி, இப்போ அவங்க வந்து யாராவது அதை க்ரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா ஓகே நம்மளுக்கு இது சுத்தமாக வராது அப்படின்னு நினச்சிக்கிறது. பாராட்டினாங்கன்னா ஓகே நம்ம இதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸில் திங்க் பண்ணுறது தான் ஆல் ஆர் நத்திங். அடுத்தது வந்து கேட்டஸ்ட்ராஃபி. அது வந்து நான் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், ஐயோ எல்லா டெஸ்ட்லேயும் இனிமேட்டு நான் ஃபெயில் ஆகிடுவேன், எல்லா கிளாஸ்லேயும் நான் வந்து பாஸ் ஆக மாட்டேன், எல்லா இதுலேயும் வந்து ப்ரமோட் ஆகாமல் அதே கிளாஸில் இருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அப்படியே கற்பனை வந்து ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். அடுத்தது நெகட்டிவ் செல்ஃப் லேபிளிங்னா நம்மளை வந்து ஃபுல்லாகவே நம்மளே லேபிள் பண்ணிக்கிறது. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலே சரி நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அறிவு இல்லை, நம்ம வந்து முட்டாள் அப்படின்னு ஒரு லேபிள் வந்து அவங்களே அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது மினிமைசிங், அதாவது அவங்க பண்ண ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து ரொம்ப கம்மியாக வந்து நினச்சிப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு 90% வாங்கினா அது ஏதோ ஒரு லக்கு, அதனால தான் நான் அப்படி வாங்கியிருக்கேன், இல்லாட்டி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது மினிமைசிங். பர்சனலைசேஷனுங்கிறது வந்து மற்றவங்களோட பிஹேவியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம காரணம் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஸோ இது வந்து எப்போனா சின்ன பசங்களுக்கும் இருக்கும், இல்லை பெரியவங்களுக்கும் வந்து பிரேக்கப் ஆகும்போதோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஸோ அதனால தான் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து அவங்க சைட்லேயும் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ், அதாவது யாருமே இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கல, ஸோ இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை போல இருக்குது, இல்லை நம்மளை பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு அவங்களாவே வந்து அச்சீவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு காமனான நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன்ஸ். இனிமேல் நிறைய இருக்குது, பட் இதுதான் வந்து பேசிக்காக வந்து எல்லாருமே திங்க் பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை யாராவது பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் என்னன்னு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் அவங்களையும் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ண நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் மெயினாக கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது நல்லது. அண்ட் இதில் வந்து நிறைய சிபிடின்னு ஒரு சைக்காலஜியில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தந்த தாட்ஸுக்கு இந்த பேட்டர்ன் பேர், ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து திங்கிங்கை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எப்போ வந்து ஏதாவது எமோஷ்னலாக ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்து நம்ம இந்த திங்கிங் பேட்டர்ன்ஸை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமான்னு பார்த்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி சப்போஸ் கரெக்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.